எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம நூல் சொல்லியிருந்தோம். பைபேக் எடுக்கிறோம், லைஃப் டைம் பைபேக் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் இருந்தவங்களுக்கு நான் தெளிவாக புரிய வச்சுட்டேன். எப்படி கேட்டிங்கன்னா, பைபேக் நாங்கள் லைஃப் டைம் பைபேக் எடுத்துக்கிறோம், 52 ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம், திருப்பி 80 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நல்லா வரவேற்பு கிடச்சிது. சார் எங்களுக்கு இத்தனை நாளாக புரியல, பைபேக் பற்றி எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. பைபேக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நூல் எங்கே விற்கிறது, நூல் எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த நூலை வந்து நம்ம எப்படி பாக்கெட் பண்ணணும், எப்படி விற்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாயிருச்சு. நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெளிவாயிருச்சு. புதுசாக கஸ்டமர் உருவாயிட்டாங்க. புதுசாக கஸ்டமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூல் எப்படி வியாபாரம் பண்ணுறது, நூல் பாக்கெட் போட்டு எந்தெந்த கடையில் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், நம்ம நூல் கஸ்டமருக்கு மிஷின் கொடுத்துருந்தோம் 20,000 ரூபாய்க்கு. சரிங்களா? ஆவாங்க, அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மிஷின் பக்கம் நம்ம வச்சுருந்தோம். இந்த லைன் ஃபுல்லாக மிஷின் வச்சுருந்தோம், இந்த லைன் ஃபுல்லாக மிஷின் வச்சுருந்தோம், இந்த பக்கம் மிஷின் வச்சுருந்தோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் மிஷின் வச்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நூல் நம்மகிட்ட வாங்கினாங்க பார்த்தீங்களா, நூல் கஸ்டமர், அவங்களுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த மிஷினை பூரா வச்சுருந்தோம். நூல் வாங்கினவங்களுக்கு, அதாவது நம்ம பழைய கஸ்டமர், எனக்கு வந்து நூல் வாங்குறதுக்கு தான் பணம் இருக்குது, மிஷின் வாங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த மிஷினை பூரா வச்சுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 40 மிஷின் 50 மிஷின் பக்கம் நம்ம வந்து நம்ம நூல் வாங்குற கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்கிட்ட நூல் மட்டும்தான் வாங்குகிறேன், எனக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை, எனக்கு 8,000 ரூபா கொடுத்து 100 கிலோ வாங்குறதுக்கும் பணம் இல்லை, அதே மாதிரி எனக்கு 20,000 ரூபா கொடுத்து மிஷின் வாங்கவும் எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட நிறைய இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி கிடையாது. இது பூரா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பாருங்க, இது பூரா நூல் தான். நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறோம், நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்க, இதுல நூல் தான். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்கோம். இது பூரா வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வாங்கின நூல் தான். ஸோ இவங்களுக்கு நான் வந்து வாங்கினா கம்பல்சரியாக பணம் கொடுத்தாகணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே நான் பணம் கொடுத்தாகணும். ஸோ அப்படி நம்ம பணம் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த நூலை வந்து ஒரு இலவசமாகவோ இல்லை சும்மாவோ நம்ம கொடுக்க முடியாது. எல்லாம் என்கிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் இலவசமாக கொடுங்க, இல்லை கடனாக கொடுங்க, எதையோ ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நூலை பூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டாக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்குள்ளே நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். இதையும் பாருங்கள். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் அங்கேருந்து பார்த்துட்டு வாங்க, நம்ம எந்த அளவுக்கு கைட் பண்ணி வச்சுருக்கோம்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, கையில் காசை போட்டு, கொள்முதல் உள்ளே போட்டு பெருசாக பண்ணிட்டு இருக்கோம். இது பூரா நம்ம நூல் தான். பெருசாக பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் வந்து ஒரு இலவசமாகவோ இல்லை வந்து கடனுக்கோ என்னால் கொடுக்க முடியாது. அதனால வந்து முதலாளி ஆகணும் நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல, முதலாளி ஆகலாம். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 4,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீ ஒரு 4,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு கிலோ 80 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிரான்ஸ்போர்ட் நான் ஃப்ரீயாகவே பண்ணி விட்றேன். உங்கள் வீட்டுக்கே வர்ற மாதிரி நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்றேன். 4,000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. சரிங்களா? ஒரு கிலோ 80 ரூபா கணக்கு பண்ணி நீங்கள் 50 கிலோ பண்டல் எடுங்க, 4,000 ரூபா. 50 கிலோ பண்டல் எடுத்தீங்கன்னா 4,000 ரூபா. அந்த 4,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த ஊருக்கு வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவேன். அந்த ஊருக்கு நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் இடத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 4,000 ரூபாய்க்கு நீங்கள் துணி எடுத்தீங்க, நூல் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 50 கிலோ நீங்கள் கடைக்கு வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணீங்கன்னா 110 ரூபாய்க்கு சப்ளை பண்ணலாம். கிலோ 30 ரூபா கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு. அப்போ உங்களுக்கு 1,500 ரூபா கிடைக்கும். நீங்கள் 4,000 ரூபா கொள்முதல் போட்டிங்கன்னா
1500 கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் ரீட்டைலில் பண்ணுறீங்க அப்படின்னா 150 சாலிடாக கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அதில் வந்து 70 லாபம் வருது. இந்த 70 வரும்போது உங்களுக்கு 50 நீங்கள் சேல் பண்ணும்போது 3500 வருமானம் வருது. 4000 நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா 3500 உங்களுக்கு வருமானம் வருது வெறும் 50 கிலோ நூலில். இதை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் 100 கிலோ பண்ண வேணாம், 500 கிலோ பண்ண வேணாம். முதலீடு 4000 முதலீட்டில் 3500 லாபம் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் என்னங்கிறேன்னா, நம்ம எவ்வளவோ பண்ணுறோம், எத்தனையோ செலவு பண்ணுறோம், நிறைய செலவு பண்ணுறோம், தேவையில்லாம ஒரு செலவு பண்ணுறோம். நம்ம காசு எத்தனையோ பேர் திங்கிறான், எத்தனையோ பேர் நம்ம காசை சாப்பிட்றான். நம்ம ஏன் ஒரு 4000 முதலீடு பண்ணி பார்க்கக்கூடாது? அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வாங்க, பண்ணி பாருங்க. அதுல வந்து நமக்கு நல்லா இருக்கா, ஓகே சூட்டபிள் ஆகுதா? ஏன்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு தொழிலையுமே வந்து முதலீடு போடாம நம்ம ஜெயிக்க முடியாது. அப்படியே முதலீடு போட்டாலும் உழைப்பில்லாமையும் ஜெயிக்க முடியாது, கஷ்டப்படாமையும் ஜெயிக்க முடியாது. அதாவது வந்து ஒரு தொழிலை நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பும் வேணும், முதலீடும் வேணும். பெரிய முதலீடெல்லாம் வந்து நான் யாரையுமே நான் போட சொல்லலை. பெரிய முதலீடெல்லாம் யாருமே நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் மிஷின் வாங்குங்க நான் சொல்லவே இல்லை, அது அவசியம் இல்லை. பணம் இல்லாமல் நீங்கள் எப்படி மிஷின் வாங்குவீங்க? நான் கடன் வாங்காதீங்க நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் அதெல்லாம் நான் டியூ கொடுக்கறதில்ல, இஎம்ஐ கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ நீங்கள் வந்து முதலீடு வந்து பெருசாலாம் போட வேணாம், கடனும் வாங்க வேணாம். 4000 முதலீடு போட்டு, வெறும் 4000 நீங்கள் முதலீடு போட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு தொழிலை இறங்கி பாருங்க. கடைக்கு போங்க, பாக்கெட் பண்ணுங்க, ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு இது நான் தர்றேன்னு சொல்லுங்க, வீங்க, விற்று பாருங்க. சேல்ஸ் ஆகுதா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு 100 கிலோ வாங்குங்க, விற்று பாருங்க. எனக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமாக லாபம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? மிஷினை வாங்குங்க. மிஷினில் இருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிலோக்கு இன்னும் 30 ரூபா சேர்த்து கிடக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுதான் வந்து எளிமையான வழி. எளிமையான வழிக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னு இதுதான் சொல்றேன். 4000 முதலீடு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணா அந்த 4000 முதலீடு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சரிங்களா? அதனால வந்து யார் வேணாலும் பண்ணலாம். முயற்சி பண்ணி பாருங்க. 4000 முதலீட்டில் ஹோல்சேலாக கொடுத்தீங்கன்னா 1500 ரூபா, ரீட்டைலாக கொடுத்தீங்கன்னா 3500 ரூபா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்சேலாக விற்றா 1500, ரீட்டைலில் விற்றா 3500. இதில் பேக் பண்ணுறக்கும் 50 கிலோ சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஷோரூம் நீங்கள் போனீங்கன்னாவே போதும், 50 கிலோ வாங்கிக்குவாங்க ஹோல்சேலாக. சரிங்களா? ஹோல்சேலாக வந்து ஒரு ஷோரூம், ஏதோ பைக் ஷோரூம் இல்லை கார் ஷோரூம், ஒர்க் ஷாப்பு, பெயிண்ட் ஒர்க் ஷாப்பு, நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் வந்து 50 கிலோ அசால்ட்டாக ஈஸியாக வாங்கிக்குவாங்க. பேக்கெட் பண்ணுவது போது ஒரு கடையில் 10 கிலோவாக வாங்கிக்குவாங்க. ஹார்ட்வேர்ஸ் கடை, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு, ஆட்டோக்குன்னு தனியாக இருக்குது, ஈச்சர் வேனுக்குன்னு தனியாக இருக்குது, லாரிக்குன்னு தனியாக இருக்குது. அந்த ஷோரூமெல்லாம் எங்கே இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் எங்கே இருக்குன்னு தொலாவி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். கஷ்டப்படணும், சும்மாவெல்லாம் வந்து எதுவுமே வந்துடாது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா மட்டுமே தான் நான் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியும். 4 கடைக்கு போகணும், 4 கடைக்கு போனால் தான் வந்து நம்ம வந்து உடனே வந்து மனசு விட்டுறக்கூடாது. இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனுக்கு போவேன், 6 நாள் 6 லைனுக்கு போவேன். திங்கட்கிழமை ஒரு லைன், செவ்வாய்க்கிழமை ஒரு லைன், புதன்கிழமை ஒரு லைன், வியாழக்கிழமை ஒரு லைன், வெள்ளிக்கிழமை ஒரு லைன், சனிக்கிழமை ஒரு லைன். இப்போ இல்லைங்க, ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங்க்கு இந்த திங்கட்கிழமை ஒரு லைன் போகும்போது ஒரு நாளைக்கு என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கடை. 100 கடை எது வரைக்கும் போதும் அந்த ரோட்டில் அது வரைக்கும் போவேன். இப்போ திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோடு போகுதுன்னா கோயம்புத்தூரில் 100 கடை போகிற வரைக்கும் நான் பார்ப்பேன் சிட்டிக்குள்ளே. ஐயோ ரொம்ப தூரம் போயிருச்சுன்னு திரும்பி வர மாட்டேன். 100 கடை என் டார்கெட். 100 கடைக்கு போவேன், 100 கடைக்கு ஃபோன் நம்பர் வாங்குவேன், ஆர்டர் எடுப்பேன். சரிங்களா? 100 கடைக்காரன் வாங்க மாட்டாங்க, 2 கடைக்காரங்க தான் வாங்குவாங்க.
100 கடைக்கு போனா 2 கடைக்காரங்க தான் வாங்குவாங்க. 2 கடைக்காரங்க தான் வாங்குவாங்க. ஸோ அந்த 2 கடைக்காரங்க வாங்கினா நான் மனசு விட மாட்டேன். வாரம் தொடர்ந்து அந்த கடைக்கு போவேன். இப்போ நான் வந்து 6 வாரத்தில் வந்து 600 கடைக்கு போறேன்னா அதில் வந்து 5 கடைக்காரங்க 6 கடைக்காரங்க தான் வாங்குவாங்க. 600 கடைக்கு போவேன். 600 கடைக்கு போவேன். 6 கடைக்காரங்க தான் வாங்குவாங்க. வெறுத்து போய் விட்டுருவேன். தோணும் மனசுக்குள்ள. ஆனா நான் அப்படி விட மாட்டேன். கண்டினியூஸா போவேன். அதே கேட்ட 100 கடைக்கு நான் போய் அடுத்த வாரம் திங்கக்கிழமை போவேன். அதே மாதிரி இந்த பக்கம் செவ்வாய்க்கிழமை போன பக்கம் அடுத்த வாரம் அதே மாதிரி கண்டினியூஸா போவேன். ஒரு 4 வாரத்துக்கு தொடர்ந்து போனேன்னா அந்த கடைக்காரங்களே பார்த்துட்டு என்னடா இவன் வந்துட்டே இருக்கிறான் சும்மா வாரமே அதுக்காகவே நம்ம கிட்ட சாம்பிள் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது தான் நம்ம ஒரு தொழிலை வந்து நம்ம கப்புறம் பிடிச்சிக்கணும். சரிங்களா? பாவப்பட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த கடைக்காரங்களுக்கு ஒருத்தவங்க வந்து நூல் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி சப்ளை பண்ணும்போது இவன் நம்மளை பத்தி இவன் வந்து கரெக்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, ரெகுலரா வந்து நூல் கொடுப்பானா, இவனை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊர்ல. சரிங்களா? அரசனை நம்பி புருஷனை கை விட்டுட்டாங்களா, அந்த மாதிரி புதுசா வரவனை நம்பி நம்ம பழையால விட்டுட்டு என்ன பண்றது, நமக்கு நூலுக்கு கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துல உள்ள நுழையணும் அப்படின்னம்னா கடுமையா போராடணும். சரிங்களா? நம்ம போய் யார்ட்டி பிச்சை கேட்கல, யாரு காலையும் விழுகல. நம்மளுடைய பொருளை நம்ம வந்து கேட்கிறோம், வாங்கிக்கிறியான்னு கேட்கிறோம். தப்பே கிடையாது. 100 தடவை ஒரு கடைக்கு வேணாம்னு சொல்லி 100 நம்ம வேணாம்னு சொல்லி திருப்பி வந்துடக்கூடாது. சரிங்களா, நான் இன்னும் நெக்ஸ்ட் டைம் வர்றேன், உங்க கஸ்டமர் நூல் போடல அப்படின்னா அந்த நேரத்தில் நான் கொண்டு வந்து தரேங்கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்துடணும். வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்துடணும். என்னடா வேணான்ட்டாங்க, சரி நம்ம நீங்க போக வேணாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மனசு வரக்கூடாது. திரும்ப 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 போகணும். திரும்ப 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 பண்ணினா மட்டுமே தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம எதை பண்ணணும், நம்ம எதை நோக்கி போறோமோ, நம்ம பெருசா வாழ்க்கையில பெருசா எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற நம்ம திரும்ப 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 கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப மேலே எந்திரிச்சு போனா மட்டுமே தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதுக்கு மேல வந்து ஒரு தொழிலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இது மேல யாருனாலும் விளக்க கொடுக்க முடியாது. கஷ்டப்படணும், உழைக்கணும், மேலே போகணும். அது உங்க கையில தான் இருக்கு, யார் கையிலுமே கிடையாது. என் கையில கிடையாது. நான் சொல்லத்தான் முடியும். எனக்கெல்லாம் வந்து ஒண்ணுமில்லாம தான் நான் வந்தேன். இப்போ நான் பெருசாவில் ஒன்றும் இல்லை. என் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு என்கிட்ட 10 பேர் வேலை செய்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன். அதுதான் முக்கியம். 10 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். எனக்கு இது போதும். இதுவே நான் உயர்ந்த மாதிரி தான். நான் 100 பேர்த்துக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படல. என்னால் இன்னைக்கு வந்து என்னால் ஒரு 10 ஃபேமிலி என்னால் நல்லா இருக்கு. 10 ஃபேமிலிக்கு நான் சோறு போடுறேன். சும்மா சோறு போடல, அவங்க வேலை செய்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறேன். சொல்கிறேன், என் உழைப்புனால 10 பேர்த்துனால வரும். ஏன் உங்க உழைப்புனால உங்க ஒரு ஃபேமிலி உங்களால் சோறு போட்டு காப்பாற்ற முடியாதா? அதான் என்னுடைய இது. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், சம்பாதிக்கணும், இறங்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.